அடடே குட்டி பையா, என்னடா நீ மட்டும் தனியா கட்டில படுத்திருக்க? ஐயோ, உன்னை தூக்கவே தெரியாது. மெதுவா அழகா தூக்கி வச்சுக்கிட்டேன் எப்படியோ. அது சரி, அம்மாலாம் எங்கடா? உங்க அம்மா யாரையும் காணோம். நீ மட்டும் ஜாலியா படுத்திருக்கிற காத்தோட்டமா. உன்னோட அம்மாச்சி இங்க ஆளை காணோம். ஆ, சொல்லுடா. அழகா திரு திரு திருன்னு முழிக்கிறானே. முடிய பாரு. இப்பமே ஹேர் ஸ்டைலாக்கும் உங்களுக்கு. பிறக்கும் போதே ஹேர் ஸ்டைலோட தான் சார் பிறந்திருப்பீங்க போல. கலக்கிறடா குட்டி தங்க. என் தம்பியா நீங்க? என் செல்ல பிள்ளையா நீங்க? ட்ரெஸ் எல்லாம் அழகா கியூட்டா இருக்குடா குட்டி தங்க. எனக்கு எவ்வளோ பெரிய குட்டி தம்பி பிறந்திருக்கியான் பாரு. குட்டி தங்கம், கியூட்டுட்டி தங்கம், மயில் பிள்ளை. நான் தானே உன் ஐசக்கா. ஐசக்கான்னு எப்போ கூப்பிடுவையோ தெரியல. ஐசுன்னு கூப்பிடுறியா என்னமோ? எடி ஐசுன்னு கூட கூப்பிடுவ. என்னடா? கூப்பிடு கூப்பிடு, நீ எப்படி வேணாலும் கூப்பிடு சாமி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி தங்கம் உன்னையா. இவ்வளோ பேசுற நீ அக்கா, கொஞ்சோண்டு சிரிக்கலாம்ல அக்காக்காக. கொஞ்சம் சிரி தங்கம். உனக்கு இப்ப பேசுறது புரியாது இல்லம்மா? ஐசு சித்தி, தம்பியை யாராவது கடத்திட்டு போனா கூட தெரியாது போல. உங்க வாட்டுக்கு தனியா அவனை போட்டுட்டு எனக்கென்னான்னு போயிட்டு இருக்கியே வீட்டுக்குள்ள. இல்லடி ஐசே, இப்பதான் போனேன் வீட்டுக்குள்ள. அதுக்குள்ள நீ வந்துட்ட. அவன் என்ன உருண்டு பிறண்டு கீழே விழ போறான். இப்போதைக்கு ஒரு இடத்துல தானே கிடப்பியான். அதனாலதான் கட்டில போட்டுட்டு போனம்மா. நீ வந்திருப்ப போல. யாரும் அது பிள்ளைகிட்ட யாரும் பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேம ஓடியாந்தேன். பார்த்தா நீ உட்காந்துருக்க. ஐசு, எப்படி வந்தா? ஆமா சித்தி, தம்பியை பார்க்கணுன்னு ஆசையா இருந்ததா, சரி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். பவி வேற வந்து என்ன உசு பேத்திட்டே இருந்தா. அவ்வளோ அழகா இருக்கான் தெரியுமா, கியூட்டா இருக்கான் தெரியுமா, சூப்பரா பார்க்குறான் தெரியுமா, அவ்வளோ அழகா இருக்கான். அவனை விட்டு வர மனசே இல்லைப்லா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சித்தி. ஆனா உடனே கிளம்பி ஓடியாந்துட்டேனே பார்க்கணுன்னு. வந்து பார்த்தா சார் மட்டும் தனியே படுத்திருக்காரு. அப்படியா சொன்னா? ஆமா சித்தி. மா, என்னம்மா? பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்க்க வந்தேன். சரி சரி, பிள்ளையோட துணியெல்லாம் இங்கே கிடக்கு, துவைக்கணும், எடு. ஐஸு வந்திருக்கா பாரு. ஐஸை வான்னு கூப்பிடுமா. ஒன்றும் வேண்டாம். என்னத்தை வான்னு கூப்பிட போவான்னு கூப்பிட. அவைய சித்தப்பா பிள்ளைய பார்க்க வருத. நான் என்னத்தை சொல்கிறதுக்கு? பார்த்துட்டு போதுவ. நான் என்ன பண்ணுறேன்? ஏம்மா, ஏன் வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவ? ஏன் வான்னு கூப்பிடு. கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் பார்க்காம அன்னைக்கு அவைய அம்மாவை நான் பேசினேங்கிறதுக்காக என்ன இந்த பிள்ளை அவ்வளோ பேச்சு பிடிச்சி பார்த்துக்க. எனக்கு அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஏமா லூசாம்மா நீ? அதுக்காக வீட்டுக்கு வந்தவியில வான்னு கூப்பிட மாட்டியா? தான் அப்படிதான். என் குழந்தைங்க 2 பேர் வந்தாங்க. அவங்கள வான்னு ஒரு வார்த்தை வெளியில வந்து கூப்பிட மாட்டேன்ட்ட. கூப்பிடுவான்னு சொன்னாலும் வந்து கூப்பிட மாட்டேன்ட்ட. இப்படி இருக்காத என்ன? ஒருத்தவிய வீடு தேடி வந்திருக்காவேன்னா வான்னு கூப்பிட்டதுல குறைஞ்சா போயிடுறோம். சொல்லுமா. அந்த பிள்ளை வந்து உக்காந்துருக்கு, ஒரு வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிற. அப்புறம் அவிய அம்மால பேசவும் அந்த பிள்ளை பேசதான் செய்யும். அதனால எதுவும் பேசியிருக்கோம். இதுக்கு சின்ன பிள்ளை பேசுறதுக்குள்ள அப்படியே கோச்சுக்கிருவ. லூசாம்மா நீ? இப்படிலாம் இருக்காத சரியா? ஆமாடி, இப்படி இருக்கணும்னு எனக்கு நான் ஆசை. பெரிய மனுஷியை நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். இவன் என்ன குடுக்கால வந்து அப்படி இப்படின்னு பேச? ஒரு வயசு வித்தியாசம் வேண்டாம் மா. இப்போ வந்து யாராவது உன்னை திட்டினா நான் கேட்க தானே செய்வேன். ஏன் எங்கள் அம்மாவை திட்டுறிய பேசுறிய? எங்கள் அம்மாவை எடுத்தாவ வச்சவனு ஒரு மாதிரி பேச தானம்மா செய்வேன் நானாக இருந்தால் கூட. அது மாதிரி அவைய அம்மாவில் நீ பேசவும் அவள் கோவப்பட்டு திட்டியிருப்பா, ஏதாவது பேசியிருப்பா. இது ஒரு விஷயமா? அதுக்காக சின்ன பிள்ளை மேலே அப்படியே கோவப்படலாமா என்ன? அவங்க அம்மா எடுத்து பேசியிருந்தா கூட அவள் ஒத்துக்கிருவா. அவங்க அம்மா எடுக்கவே இல்லாமல் நீ போய் தேவையில்லாமல் பேசவும் தான் அவள் கோவப்பட்டுட்டு பேசியிருக்கா. மா விடுமா, சின்ன பிள்ளைகிட்டலாம் போயிட்டு போட்டி போடக்கூடாது. வான்னு தான் கூப்பிட்டா குறைஞ்சி போயிருவே என்ன? நீ இருக்க பாரு, உன் குடும்பத்தை ஆளுவன்னா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறேனுமா அதிசயத்துக்கு. என்ன பெரிய உன் குடும்பத்தை ஆளுவ? அவைய வந்துட்டு ஆகோ ஓகோ அப்பா அம்மான்னு ஒரே நாளும் கொஞ்சிற. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கன்னு கேட்டேன். எனக்கு விருப்பம் இருந்தா நான் வாம்பேன், இல்லைன்னா நான் வேணாம்பேன். நீ என்ன பேசுறவ? மா அதுக்கு இல்லை, அப்படி நான் சொல்லலம்மா. நீ என்ன போ, உன்கிட்டலாம் பேச முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே நீ இல்லை. ஏதோ பண்ணு போ. ஆமாம், நான் ஒன்றும் பேசுகிறேன். அந்த பிள்ளை நீ வான்னு சொல்ல வேணாம், வர வேணாம்னு சொல்ல வேணாம். நீ போய் வேலையை பாரு. பிள்ளையோட துணியெல்லாம் பீரோக்கு அடியில் இருந்துச்சு, போய் எடுத்துக்க போ. ஆமாம், வந்து கேட்டால் பிள்ளை துணி எங்கன்னு தான் நான் கேட்டேன். அங்கே இங்கே இருக்குன்னு நான் பாட்டி போயிடுவேல. எதுக்கு தேவையில்லாத பேசி மனசில் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க நீ? ஆமாம் ஆமாம், ரொம்ப தேவையில்லாத தான் பேசுகிறேன். நீ பண்ணுறதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு என்ன சொல்லு? ஐசே, நீ எதுவும் நினச்சிக்காதடி, அது அப்படிதான். இல்லை சித்தி, நானே தம்பியை பார்க்க போக வேணாமா போகலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சித்தி. அப்புறம் தான் தோணுச்சு, சரி போயிட்டு தான் வருவோம் அப்படின்னு தோணுச்சு சித்தி.
ஏன்னா அவனை பார்க்காம இருக்க முடியாது. போனால் அருவி சித்தியோட அம்மா பேசுகிறவளோ திட்டுறவளோ தெரிலன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரியே நடந்துடுச்சு. அவையெல்லாம் பெரிய மனசு வட்டி, அவைய புரியாமல் பேசுவவ. இதெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது சரியா? வீடு பிள்ளைய வச்சுட்டு கொஞ்சிட்டு என்ன. ம் சரி சித்தி. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவி பேசுனது. என்னமோ திரும்பவும் சொல்கிறேல்ல. ஆ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாத என்ன. ஆ சரி சித்தி. ஓய் அப்ப குட்டி என்னடா பாக்குறியா? ஏண்டி அவங்கிட்ட கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் பேசே. வாயை உம்முன்னு வச்சுட்டு பேசினா அவனே அலை செய்வான். திடீர்னு எனக்கு சிரிப்பு வரல சித்தி. முன்னாடி சிரிச்சுட்டு தான் பேசினேன். இப்போ இவ அம்மாச்சி பேசவும் என்னமோ போல இருக்கு. சரி சித்தி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தம்பியை பிடிங்க, இன்னொரு நாள் பார்க்க வரேன். லூஸ் அடி நீ அதை பேச பிள்ளைய கொடுத்துட்டு போறியாக்கும். நான் தான் சொல்லிட்டு எல்லாம் பேசுனதெல்லாம் கண்டுக்கிறாத அப்படின்னு. ஏண்டி அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? கண்டுக்கிறாதன்ட்டு எல்லாம் சரியா? சொல்றது புரியுதா? ஆ சரி சித்தி. ஏய் நில்லு. என்னத்த எதுக்கு இப்ப நிக்க சொன்னீங்க? எங்கடி போயிட்டு வர நீ? எங்கயா? அருவியோட குழந்தைய பார்க்கலான்ட்டு போனேன். குழந்தை பார்க்க போனது சரி, கையில கிண்ணத்தோட போனியாம்ல, என்னது அது? அதுவா? யார் சொன்னது உங்களுக்கு? லாதா பார்த்துட்டு சொன்னா. என்னக்கா உன் மருமக என்னமோ கையில கிண்ணத்தோட கொண்டுக்கிட்டு போறா, எங்கக்கா போறா, எதுக்கா போறான்னு கேட்டா. தெரியலேம்மா அப்படின்ட்டு வாரேன். இப்பதான் வார, அதான் கேட்டேன். கொண்டு போன கிண்ணம் எங்க? கிண்ணத்துல என்ன கொண்டு போன? அத்தை அது ஒன்றும் இல்லை அருவி, இந்த மாதிரி டைம்ல நாட்டுக்கோழி ரசம் மாதிரி சாப்பிட்றது நல்லது இல்லையா? அதான் நம்ம வீட்டில் வச்சோம்ல, அதை அத்தை கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த வேலை தான் பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அவ வீட்டிலலாம் கோழி இல்லையா? அவ வீட்டிலலாம் கோழி வளர்க்கலையா? நீ என்ன நீ என்னடி போய் எடுக்கிறது, கொண்டு கொடுக்கறது, வைக்கிறது என்னன்னு கேட்டேன். உன்னை யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? சொல்லுடி. கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? சொல்லு, கேட்குறேன்ல, சொல்லுடி. அத்தை எனக்கு ஏதாவதுன்னா அவள் கொண்டு வந்து கொடுப்பாட்ட, ஏதாவது பிடிக்கும்னா. எனக்கு அவளை விட்டுட்டு சாப்பிட மனசே இல்லைத்த, அதனால தான் கொண்டு போய் கொடுத்தேன். இந்த மாதிரி டைம்ல சாப்பிட்றது நல்லது தானே? சொல்லுங்க. அன்னைக்கு ஆத்தாக்காரியும் மகக்காரியும் அவ்வளோ பேச்சு பேசினாளுங்க. உனக்கு அது தெரியுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா பிள்ளை என்ன எப்படி இருக்குன்னு? அதைத்தானடி நானும் சொன்னேன். நான் சொன்னதுக்கு ஒரே நீட்டுனாளுங்க. இப்போ இங்கே இதுக்குடி என் வீட்டு குழம்ப கொண்டு போய் அவ வீட்டில் கொடுத்துட்டு வர்ற. எவ்வளோ திமிர் இருக்கணும் உனக்கெல்லாம். கொடுத்தா என்னத்த இப்போ? பாவம் இல்லையா அவளும்? அதுக்கு உன் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு போய் குடுறி. இங்கேருந்து ஏண்டி நீ கொண்டு போய் கொடுக்குற? இங்கே இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்குற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி விடுங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் இனி கொடுக்க மாட்டேன். சரி மன்னிச்சிருங்க. ஓ என்னம்மா நடிப்பு உனக்கெல்லாம் வருது? மன்னிச்சிருங்களா? மன்னிச்சிருங்க. இங்கே பாரு, ஓர் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு இருக்க. அவ்வளோதான் பார்த்துக்க. என்னிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஓ இஷ்டத்துக்கு கொண்டுட்டு போகவும் ஓ இஷ்டத்துக்கு போகவும் வரவும் ஒன்றொன்னா பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கொஞ்சம் உன்னை ஃப்ரீயாக விட்டா இப்போ தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டியா? நீங்கள் வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். நீங்கள் வீட்டில் இல்லை, அப்புறம் நான் எப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக முடியும்? அதனால தான் நான் சொல்லலை. இது ஒரு விஷயமே இல்லை, விடுங்க. சரி விடுங்க, நான் இனி கொண்டு போக மாட்டேன் சரியா? உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நான் ஏன் கொண்டுட்டு போகணும்? சரி சரி விடுங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். நாளா சாப்பிட்டேன், போய் நீ உன் வேலையை பாருப்போ. நான் தானே பார்த்தேன் சாப்பிடாம எவ்வளோ நேரம் இருக்க போறீங்கட்டு. அதெல்லாம் டைமுக்கு ஆயிடும். என்னடி ஏதோ காதல விழுந்துச்சு? என்ன சொன்ன இப்ப? சத்தமே இல்லானா ஏதோ என் காதல விழுந்துச்சு. என்னடி சொன்ன இப்ப? என்னடி சொன்ன? ஆஹா நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? என்னம்மா அன்பு சத்தம்? தெரியல மாமா, அத்தைட்டே கேளுங்க. நீங்களே கேளுங்க, அவங்க பண்றது நியாயமா இல்லையான்னு. ஆத்தாடி இப்ப நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு அழுகிற மாதிரி நடிக்கிற. ஏங்க இவ சரியான நடிப்பா நடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு அழற மாதிரி பண்றா. உனக்கெல்லாம் வேற பொழப்பே இருக்காதா? யாரையாவது ஏதாவது பேசிட்டே இருக்கணுமா? அப்படிதான் அங்கே போனால் அருவி பிள்ளை அந்த மாதிரி பேசி வச்சிருக்க, இங்கே வந்தால் அன்பு அப்படி பேசி வச்சிருக்க. வேற வேலையே இருக்காதா முல்ல? யாரையாவது ஏதாவது பேசிட்டே இருந்தால் தான் உனக்கு பொழுது ஓடுமா? சொல்லு, அப்பந்தான் பொழுது போகுமா?
ஆமாங்க, யாரையாவது பேசிட்டு யாரையாவது மண்டை குடஞ்சிட்டு இருந்தாதான் எனக்கு பொழுது போகும். நீங்க பாத்தியே இல்ல, அவ பண்ற இதெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கா. அதை நான் கேட்டா யாரையாவது பேசினா எனக்கு பொழுது போகுமான்றீங்களா? என்னம்மா என்ன பண்ண? ஒன்றும் இல்லை மாமா, அருவிக்கு கொஞ்சம் குழம்பு கொண்டு போய் கொடுத்தேன். இது தப்பா? இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, கொண்டு போய் கொடுக்கறது ஒரு தப்பா மாமா? அதுக்கு போய் திட்டுறாங்களே. இதுல என்ன முள்ள இருக்கு? குழம்பு கொண்டு போய் கொடுத்துருக்கு. அந்த பிள்ளை அன்னைக்கு மட்டன் குழம்புலாம் கொண்டு வந்தது நல்லா வலிச்சு 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 தின்னில்ல நல்லா. இப்போ கொண்டு போய் கொடுத்ததுல கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு தப்பு இருக்கா? ரொம்ப பேசாத முல்ல, எல்லாம் ஒரு அளவு தான், தெரிஞ்சுக்கோ, சொல்லிட்டேன் என்ன. நான் பேசுறது பண்றதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது. அவ என்ன சொல்றாளோ அதுக்கெல்லாம் ஆமா போட்டு அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, விளங்கிரும் குடும்பம். விளங்கிட்டு தான் இருக்கு. நீ இருக்க வரைக்கும் எங்க விளங்குது போ. அப்போ நான் இருக்கிற வரைக்கும் விளங்காதா? அவ இருந்தா மட்டும் விளங்குமா? நல்லா இருக்கே உங்க நியாயம். இருக்குங்க, இருக்கும். என்ன பேசணுமோ பேசுங்க. மா, இவளுக்கெல்லாம் என்ன வேலை? நீ போய் உன் பொழப்பு பாருமா, போமா. சரிங்க மாமா. பாவம் அந்த பிள்ளை. அவங்க அம்மா அப்பா கூட இங்கே இல்லை. அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு இது போகுதா வருதா? ஏன் அந்த பிள்ளைய பிடிச்சி இப்படி பேசிட்டு இருக்காமுல்ல? அறிவு இருக்கா கொஞ்சமாவது உனக்கு? புரிஞ்சுக்கோ அத. ஆ, ஏன் அவளும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கா. பிள்ளை கூட வளர்ச்சி இல்லாம கிடக்கு. என்ன செய்யறது நானே? அவ அவ்வளோ கஷ்டத்துல இருக்கா. இவளுக்கெல்லாம் என்ன நல்லா தின்னுட்டு தானே இருக்கா. உன் பிள்ளையா தேடிக்கிட்ட வாழ்க்கை. யார் என்ன செய்ய முடியும் சொல்லு? ஓ, ஒன்றும் செய்ய முடியாது, புரிஞ்சுக்கோ. என்ன பண்றது, என் பிள்ளையோட தலையெழுத்து அப்படி. அது போய் இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு. சில வேறெல்லாம் நல்லா என் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்றாளுவ. ஏ அரைஞ்சேனா பாரு, பேச்செல்லாம் ஒழுங்கா பார்த்து பேசு, சொல்லிட்டேன். அன்பு நீ போமா, அப்பப்ப இவளுக்குலாம் அப்படிதான் பைத்தியம் பிடிக்கும். ஆமா மாமா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அடி பாவி, அப்படிதான் நீயும் நினைக்கிறியா? ஐயோ இல்ல